ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாக்குடிக்கு வந்திருக்கோம். இது டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 ஃபஸ்ட்டு ஃபேஸ் திருப்பி அப்டேட் பண்ணுறோம். ஸ்டேஷன் ஒர்க்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், லாரி வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல இது முடிச்சிருக்காங்க. ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ராக்கில் பேக்கிங் பண்ணியாச்சு. பழைய ட்ராக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லா ஒர்க்குமே இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் ஓவர். பிளாட்ஃபார்மும் முடிச்சாச்சு. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் சிக்னல் பணிகள்லாம் இங்கே இடத்துல ஒன்றும் எங்கே சிக்னல் வருதுன்னு தெரியல. அந்த பணிகள் மட்டும்தான் இது வரைக்கும் தாமதமாக இருக்குது. ஸோ இங்கே இடத்தும் கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இடத்து கொடுத்தாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், நம்பர்ஸும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சைமல்டேனியஸாக பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல மட்டும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஏப்ரல் 5 ஃபேஸ் 1 நிலவரம். எப்போ குட்ஸு விட்றாங்கன்னு ஆக்சுவலாக இனாக்ரேஷன் பண்ணியாச்சு. அதாவது ட்ரையல் விட்டுட்டாங்க. 3 வாட்டி ட்ரையல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா மார்ச் 14 கண்டக்ட் பண்ணாங்க. செகண்டு 26, அப்புறம் 29, 3 வாட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் வச்சு லோடை வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவும் பண்ணியிருப்போம். பழைய ட்ராக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்தீங்களா? இது பேண்டா மேலே தூக்கி இருக்கு. ஆமாம், பேண்டா மேலே தூக்கி இருக்கு. இந்த வீடாண்டா பார்த்துட்டு அந்த இடத்துல பாய போட்டுருக்கேன். அள்ளுவாங்க, நீங்கள் அள்ளி மேலே கொட்டுவாங்க. திரும்புகிற இடம். இது வரைக்கும் ஸ்லோவாக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வண்டி வேகம்லாம்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இதுதான் சேலம் காரைக்கால் நியூ லைன். ஸோ இங்கே ஜல்லிகளில் எடுத்துக்காக மேனங்குடிக்கு போகிற வண்டி. ஆல்ரெடி ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் டேட்டு தான் என்னால் சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், வண்டி நிற்கிது. அந்த ஜேசிபி அப்டேட் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதுக்கு தனியாக இப்போ வண்டி போயிருக்கு. இதுக்கப்புறம் கிளியரன்ஸ் வந்தால் தான் வண்டி கிளம்ப முடியும். இன்னும் எண்ணெய் ஒர்க்குனா பேலன்ஸ் இருக்குது. எண்ணெய் ஒர்க்கு அநேகமாக 15ஆம் தேதிக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தாதான் தெரியும். இன்னும் எதுவும் டீட்டெயில்ஸாக சரியாக தெரியல. எண்ணெய் ஒர்க்கு முடிச்சிட்டாலே அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ சிக்னல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அம்பகவரத்தூர் கிட்டக்க வந்துட்டாங்க. அம்பகவரத்தூர் தாண்டி 10 கோடி கிட்டக்க சிக்னல் பணிகள் முடிஞ்சிருக்கு. இப்போ போஸ்ட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அம்பகவரத்தூர்லேருந்து அம்பகவரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி எல்சிலேருந்து போஸ்ட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு 10 கோடி வரைக்கும் பேலன்ஸ் இருக்குது. அது என்னமா இந்த ஒரு வாரத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிக்னல் கேபிள் எல்லாம் 10 கோடி கிட்டே கொண்டு போயாச்சு. திருநாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. பட்டு ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே குட்ஸ் ஆப்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிஆர்எஸ் மே மாதம்னா இருக்கும் இது. ஏன்னா இன்னும் எண்ணெய் ஒர்க்கு பேலன்ஸு வேறு ஒன்றும் பெருசு இல்லை. சிக்னலும் எண்ணெய் ஒர்க்கு எல்சி 3 வேலை கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் முடிந்த பிறகு தான் எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியும். எண்ணெய் ஒர்க்கு முடிச்சிட்டாலே இங்கே கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் எல்சி பணிகள் இன்னும் பாக்கி. எல்சி பணிகள் இப்போ தான் கந்தன்குடி முடிச்சிட்டாங்க. மேனங்குடியில் அங்கே தான் ஜல்லிகளை கூட்டி வைக்கிறதுனால ஒரு இடம் மட்டும் பேலன்ஸு. எல்சிக்கான எல்லா வேலையும் வாங்க முடிச்சாச்சு. அம்பகவரத்தூரும் முடிஞ்சாச்சு. இப்போ அம்பகவரத்தூர் எல்சி ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஃபவுண்டேஷன் நடந்துகிட்ருக்கு. சுரக்கொடி இன்னும் ஆரம்பிக்கல. இது அம்பகவரத்தூர் முடித்தால் தான் சுரக்கொடி ஆரம்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. மீதி இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. திருநாளால் 2 பிளாட்ஃபார்ம் ரெடி. 3ஆவதுக்கு லிங்க் இந்த சைடில் வராது. அதாவது பேரளம் சைடில் லிங்க் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு காரைக்கால் சைடில் லிங்க் பண்ணுவாங்க. ஏன்னா லேண்ட் எக்வேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம காரைக்கால் காரைக்கால் திருநாளால் இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. டவர் காரை வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கான ஃபேஸ் 1க்கான தகவல். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. எனக்கு இது சிஆர்எஸ் மே மாதம் குட்ஸ் எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம போக போக தான் நம்மளால் சொல்ல முடியும். எதுவும் இல்லை. ஏன்னா ஒர்க்ஸு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இப்போ வேகமாக ட்ராக் ஒர்க்கு ஃபுல்லாக துரு ரயில் வந்ததுனால புது ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப் டு காரைக்கால் வரைக்கும் முடிச்சாச்சு. அதில் எந்த வேலையும் பாக்கி இல்லை. பேலன்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்சி தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ வரும். சரிங்களா? எல்சி அதுக்கு அடுத்தது ஸ்டேஷனு பாருங்கள். அதுதான் திருவாரூர் லைனு. அவ்வளோதான். ஸ்டேஷன் ஒர்க்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. 10 கோடியில் இப்போ ஸ்டேஷன் ஒர்க்கில் பேலன்ஸ் பெண்டிங் இருக்குது. அது நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். ஓவராலாக எது ஒர்க்கு மெயின் பார்த்திங்கன்னா எல்சி. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கேபிள். இப்போ தான் அந்த பேலத்துலேருந்துலாம் வராங்க. அம்பகவரத்தூர் கிட்டக்க வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இது முடிச்சிட்டாங்கனாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் நாங்கள் அடுத்த வாரம் இதில் அப்டேட்டை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வாரம் நான் திருப்பி அப்டேட் பண்ணுவோம். இந்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ வண்டி ரெடி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் அந்த கிளியரன்ஸ் வரல. பார்ப்போம்.